கடவுளை எப்போ கும்பிட்டா எனக்கு சரியா இருக்கும்? இறைவனை எப்போ வழிபட்டா எனக்கு விரும்புகிற மாதிரி பலன் கிடைக்கும், நான் கேட்ட பலன் கிடைக்கும், என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும்? இறைவனை வழிபடுறதுக்குன்னு ஏதாவது நேரம் இருக்கா? அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை. நம்ம சபை நடத்தக்கூடிய ஒரு அபூர்வமான அற்புதமான உபதேசமான தனஞ்சய தந்திரா வரக்கூடிய ஜூன் 21 பழனியில் நடக்க இருக்குது. அற்புதமான வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அபூர்வ உபதேசம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ இறைவனை வழிபடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு. இன்ன நட்சத்திரத்தன்னைக்கு வழிபடு, இன்ன திதி அன்னைக்கு வழிபடு, இன்ன மாதிரி நட்சத்திரத்துக்காரங்க வழிபடுங்க, இன்ன நேரத்துக்கு போங்க, இன்ன கோயிலுக்கு போங்கன்னு நிறைய டெக்னிக். இந்த கடவுளை இப்படி வழிபடணும், இந்த நேரத்தில் வழிபடணும், இன்ன முறையில் வழிபடணும் அப்படின்னு நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், நான்லாம் 25 வருஷமாக கார்த்திகையான பழனிமலைக்கு வர்றேன் தெரியுமா, நான்லாம் பிரதோஷம் ஆனால் கோயிலுக்கு ஒரு தடவை கூட விட்டதே இல்லை தெரியுமா, நான்லாம் ஏகாதசி ஆனால், நான்லாம் சிவராத்திரி ஆனால், நான்லாம் அமாவாசை பௌர்ணமி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கும். இது சரிதானா? அப்படியெல்லாம் வழிபட்டா, அந்தந்த நேரங்களில் வழிபட்டா இறைவனுடைய அருள் கிடைச்சிருமா? முதல்ல இறைவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீக்கமர எங்கும் இறைந்து கிடப்பவனுக்கு பேர் இறைவன். இறைந்துன்னா நீக்கமர நிறைஞ்சு கிடக்கிறான்னு அர்த்தம். இந்த இறைவனுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு. உங்கள் மனம் என்ன நினைக்குதோ அதுதான் இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய குணம். இறைவனும் மனமும் ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்க. உங்க மனசு எதையோ ஒன்று நினைக்கும், அதுதான் இறைவன் ததாசுன்னு சொல்லுவார். உங்க மனசுல ஆர்வமும் ரசனையும் இருக்குது அப்படின்னா அதுதான் நீங்கள் வழிபட சரியான நேரம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா இல்லை எங்கள் தாத்தா வெள்ளிக்கிழமையானா ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருந்தார். எனக்கு அதை பழக்கி கொடுத்தார். வெள்ளிக்கிழமையானா இந்த கோயிலுக்கு ரெகுலராக போப்பா, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறார். நீங்களும் எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு போவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வேண்டியது எங்கள் தாத்தா சொல்லிட்டார், போயிடுவோம், அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறது ஒரு வகை. கிருத்திகை ஆயிடுச்சு, போயே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சி போகிறது ஒரு வகை. பௌர்ணமி ஆயிடுச்சு, அமாவாசை ஆயிடுச்சு, வியாழக்கிழமை ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, சனிக்கிழமை ஆயிடுச்சு, பிரதோஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இன்ன பலன் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு நம்பி போறீங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு வகையான போக்கு. ஆனால் உண்மையிலேயே அதை விட சிறந்தது எது தெரியுமா? எப்போ உங்களுக்கு அந்த கடவுள் மேலே பாசம் வருதோ, ரசனை வருதோ, அப்போ வழிபட்டால் தான் பலன் அதிகம். ஏன்னா எப்போ உங்களுக்கு அந்த பொருள் மேலே அதிகமான பாசமும் பிரியமும் வரும் அப்படின்னா மனம் சமநிலைப்பட்டு இருக்கும்போது தான். நல்லதையும் யோசிக்காது, கெட்டதையும் யோசிக்காது. இப்படி ரெண்டுமே இல்லாமல் சமநிலைப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் மனம் ஒன்றில் மேல் அதீதமான அக்கறை கொள்ளும். இப்போ மனுஷனோட மனசில் எப்பயுமே ஒன்று சந்தோஷம் இருக்குது, இல்லை துக்கம் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று சந்தோஷத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரே மனநிலையில், இல்லைன்னா துக்கத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரே மனநிலையில். இந்த ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிங்கன்னா வேற ஒன்று மேலே பிடிச்சி தொங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு உதாரணம், நான் தினந்தோறும் போகும் பாதையில் ஒரு ரோஜா பூ பூத்திருக்கும் எங்கள் வீட்டு முன்னால். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த ரோஜா பூ அழகாக தெரியுது, இவ்வளோ அழகாக சிவப்பு கலரில் அப்படியே சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணுது. டக்குன்னு எனக்கு இன்னொரு சிந்தனையும் வருது, என்னடா இது, தினந்தோறும் இந்த வழியில் போகிறோம், இந்த ரோஜா பூவை தினந்தோறும் பார்க்குறோம், இன்றைக்கி மட்டும் ஏன் அழகாக தெரியுதுன்னு கவனித்தப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த ரோஜா பூ அழகாக இருக்குன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் என் மனசில் எதிர்மறையான நேர்மறையான சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால அந்த ரோஜா பூ கூட எனக்கு அழகாக தெரிஞ்சிருக்குது. இப்போ இறைவனை பற்றியும் இறைவனுடைய வல்லமைகள் பற்றியும் உங்களுக்கு தெரியணும்னா என்ன அர்த்தம்? எதிர்மறை நேர்மறை ரெண்டு விதமான உணர்வுகளும் இல்லாமல் எனக்கு இறைவனை பற்றியும் இறைவனுடைய வல்லமைகள் பற்றியும் சிந்திக்க தெரியுதுன்னா அந்த நேரம்தான் இறைவனை வழிபட சரியான நேரம். நீங்க பாட்டுக்கு உங்க மனசுக்கு நெருக்கடியை கொடுத்து வெள்ளிக்கிழமையானா சனிக்கிழமையானா இன்ன திதியானா இன்ன நட்சத்திரமானான்னு செய்யறதை விட நீங்க குளிச்சிருக்கீங்களோ குளிக்காம இருக்கீங்களோ, என்ன நட்சத்திரம் என்ன திதி அதெல்லாம் இல்லை, சும்மா அப்படி உட்கார்ந்துருக்கும்போது டக்குன்னு இறைவனுடைய ஞாபகம் வருது,
அப்பா பெருமாளே, எப்பா பெருமாளுடைய அருள் இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் நல்லதையும் நினைக்கல, இந்த பக்கம் கெட்டதையும் நினைக்கல, பெருமானை மட்டும் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி உங்கள் மனசு ரசனையாக அந்த பர்டிகுலர் கடவுளை நினைக்கும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்கலாம் பார்க்காதீங்க. அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர் அத்தனையும் நடக்கும். அதை விட்டுட்டு மனசில் ரசனை உணர்வே இல்லை, மனசில் இறைவன் மேலே லய உணர்வே ஏற்படலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறதும் ஒன்று தான், போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான். யாரோ கொடுத்த நிர்பந்தத்தின் பேரில், யாரோ கொடுத்த வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் பலன் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் தெய்வத்தை, அது என்ன கடவுளை வேணாலும் இருந்துட்டு போகுது, நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ, மனசு லயிச்சு விரும்புகிறீங்களோ அப்போ அந்த இறைவனை வழிபாடு செஞ்சு ப்ரேயர் பண்ணி பிரார்த்தனைகள் செய்து ஏதோ ஒன்று செஞ்சீங்கன்னா அதுதான் முழுமையான பலனை கொடுக்கும். நீங்கள் எப்போ விரும்புவீங்க? நன்மையும் இல்லாத தீமையும் இல்லாத ஒரு சிந்தனை உங்ககிட்ட உருவாகும் பொழுது தான் இறைவனையும் இறைவனுடைய வலிமையான குணத்தையும் இறைவனுடைய அன்பு நிறைந்த குணத்தையும் உங்களுக்கு புரியும். அவனை எப்போ புரியுதோ அப்போ அவனை தேடினீங்கன்னா தான் அவன் உங்கள் கூட இருந்து வழிகாட்டுவான். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடி, திதி நட்சத்திரம் வாரம் இந்த மாதிரி நெருக்கடிகளுக்குள்ளே இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சயின்ஸும் நமக்கு புரியணும், இந்த சயின்ஸும் நமக்கு புரியணும். அந்த சயின்ஸை புரிஞ்சு இந்த சயின்ஸை அந்த சயின்ஸோடு அப்ளை பண்ணா, இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அக்னி நெருப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு நட்சத்திரத்தோட சயின்ஸ் நமக்கு புரியணும், அந்த நேரத்தில் என் மனம் லயிக்கணும். இந்த ரெண்டு சேர்ந்தா அபரிவிதமான பலன். இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பிரதோஷமாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய வாரம் செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கலாம், அமாவாசை பௌர்ணமி வழிபாடுகளாக இருக்கலாம், அங்கே நடக்கக்கூடிய அறிவியலும் எனக்கு என்ன நடந்தால் அந்த அறிவியலோட நான் இணைய முடியும் அப்படிங்கிற அறிவியலையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சொல்லி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். குருவே சரணம்.